இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாய்லர் பிளான்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் பாய்லரோட ஃபுல் வியூவு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒவ்வொன்றத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பாய்லரோட வாட்டர் லெவலு. நம்ம வந்து ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா, இந்த வாட்டரை ஹீட் பண்ணி தான் வந்து ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால் பாய்லரில் வாட்டர் லெவல் எப்பயுமே முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்ட்ரோல் பேனல். இதில் பார்த்தீங்கன்னா பர்னர், ஃபீடு பம்பு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஹை ஃப்ளேமில் வேணுமா, லோ ஃப்ளேம் வேணுமா எல்லாத்தையும் இதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். இது கீழே இருக்க டிஸ்பிளே பார்த்தீங்களா, இது வந்து ப்ளோடவுன் பாட்டம் ப்ளோடவுனோட டைமரு. இதில் வந்து அடுத்த ப்ளோடவுன் எப்போ அப்படின்றது டைம் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதான் பாய்லரோட கண்ட்ரோல் பேனலு. அதுக்கு கீழே இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து பிரேக்கர். மெயின் பிரேக்கரே அதுதான். அடுத்ததாக இந்த யூனிட் பார்த்தீங்களா, இந்த யூனிட்டோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃபேஸ் ப்ளோடவுன். சர்ஃபேஸ் ப்ளோடவுனில் இந்த யூனிட்டோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து உங்களுக்கு சொலனாய்டு வால்வு. சர்ஃபேஸ் ப்ளோடவுன் அப்போ இந்த வால்வ் ஓப்பன் ஆகி இது மூலயமா தான் வாட்டர் வந்து பாய்லர்லேருந்து வெளியே வரும். இந்த சொலனாய்டு வால்வு பார்த்தீங்கன்னா பாய்லரில் நிறைய இடத்துல இருக்கும். அது எங்கெங்கே வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வந்து மேனுவல் டிடிஎஸ் வால்வு, கீழே இருக்க வந்து ஆட்டோ டிடிஎஸ் வால்வு. பாய்லர் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் முக்கியமோ அதை விட முக்கியம் டிடிஎஸ்ஸு. அந்த டிடிஎஸ் நம்மளுக்கு ஹை ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டீம் ஜென்ரேஷன் வந்து கம்மியாயிரும். அப்படி பாய்லரோட டிடிஎஸ் அதிகமாகிற பட்சத்தில் இந்த வால்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி அந்த வாட்டரை ரிலீஸ் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம மேனுவல் டிடிஎஸ் வால்வை எப்பயுமே ஓப்பனில் தான் வச்சுருக்கணும். ஆட்டோ டிடிஎஸ் வால்வ் ப்ராப்ளம்ன்ற பட்சத்தில் தான் வந்து நம்ம மேனுவலை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அடுத்ததாக இந்த யூனிட்டோட பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிடிஎஸ் சாம்பிள். நம்மளுக்கு வந்து பாய்லர் வாட்டரை வந்து மேனுவலாக டிடிஎஸ் செக் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து தான் நம்ம சாம்பிள் வாட்டர் இந்த வால்வை தான் ஓப்பன் பண்ணி நம்ம பாய்லர் வாட்டரோட ஷாம்பிளை எடுக்க முடியும். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வால்வ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கோல்டு வாட்டர், இன்னொன்று ஹாட் வாட்டர். நீங்கள் எப்பயுமே கோல்டு வாட்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் ஹாட் வாட்டரில் என்ன ஓப்பன் பண்ணணும். நம்ம வால்வ் ஓப்பன் பண்ணோன்னா இந்த சின்ன டியூப் போய்ட்டு பார்த்தீங்களா ஒயிட் கலரில், அந்த டியூப் வழியுமா உங்களுக்கு சாம்பிள் கிடைக்கும். அந்த பாய்லர் வாட்டரில் வந்து நீங்கள் பிஹெச், டிடிஎஸ் ரெண்டுமே செக் பண்ணி பார்க்கணும். பிஹெச்சும் டிடிஎஸும் ரொம்பவே பாய்லர் வாட்டரோட முக்கியமான ஒன்று. அடுத்ததாக நம்ம பாட்டம் ப்ளோடவுனை பற்றி பார்த்துருவோம். சர்ஃபேஸ் ப்ளோடவுன் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ பாட்டம் ப்ளோடவுனை பற்றி பார்த்துருவோம். பாட்டம் ப்ளோடவுன் எதுக்காக அப்படின்னா, இது வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 10 செகண்ட்ஸ் வந்து வால்வு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி உள்ளே இருக்க பாய்லர் வாட்டரை ட்ரைன் பண்ணி கொடுக்கும். அப்படி ட்ரைன் பண்ணதால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் வந்து பாய்லர் வாட்டரோட டிடிஎஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக வரும். இந்த பாட்டம் ப்ளோடவுனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் ஃபங்க்ஷன் தான். இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து சர்ஃபேஸ் ப்ளோடவுனு. சர்ஃபேஸ் ப்ளோடவுன் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் ஒர்க் ஆகுறது. இது வந்து உங்களுக்கு நியூமேட்டிக்கில் ஒர்க் ஆகுறது. இந்த நியூமேட்டிக் வந்து இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் வந்து சொலனாய்டு வால்வு. இது வந்து ஏர் லைன். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர்லேருந்து ஏர் கம்ப்ரஸர் செப்பரேட்டாக ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஏர் கம்ப்ரஸர்லேருந்து தான் இந்த யூனிட்டுக்கு ஏர் வந்து அந்த ஏரை நியூமேட்டிக் வால்வு நியூமேட்டிக் சிலிண்டருக்குள்ளே அனுப்பும். அப்படி அந்த நியூமேட்டிக் சிலிண்டருக்குள்ளே அனுப்புறதால வர ப்ரெஷர்னால தான் பாட்டம் ப்ளோடவுனோட வால்வு ஓப்பன் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டோட நேம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதுதான் வந்து ஃபயர் விஷனு. இந்த வழியாக தான் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபயர் ஆகிட்டுருக்கு, லோ ஃபயரா இல்லை ஹை ஃபயரா இல்லை ஃபயர் ஆகுதா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு யூனிட்டு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 2 செகண்டு தான் ஓப்பன் பண்ணணும். ரொம்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான். உள்ளே இருக்க ஃபயரிங்கால் ஒரு ஹீட்டில் இந்த கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக உள்ள இந்த யூனிட்டோட பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபீடு வாட்டர் டேங்கு. பாய்லர் வாட்டருக்கு வந்து இந்த லைன் மூலியமாக தான் ஃபீடு பம்புக்கு வந்து ஃபீடு பம்புலேருந்து பாய்லருக்குள்ளே வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டேங்கில் இருக்க வாட்டர் டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்த டேங்கில் வச்சுருக்க வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரியில் நம்ம மெயின்டைன் பண்ணிருப்போம். இதுக்கான ஸ்டீம் லைன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள். ப்ளஸ் வந்து இந்த வாட்டருக்கு கண்டன்சேட் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா பாய்லர்லேருந்து வர கண்டன்சேட் வாட்டரும் இந்த டேங்கில் தான் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். கண்டிப்பாக இந்த வாட்டர் டேங்கோட டெம்பரேச்சரை நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த டேங்க்லேருந்து தான் நம்மளுக்கு பாய்லருக்கு வாட்டர் வருது. அதனால் இந்த வாட்டர் டேங்கோட லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது.